வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போலாண்ட் தமிழ் விளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா போலாண்டில் இந்தியன் ஸ்டோருக்கு வந்திருக்கோங்க. பேர் இந்தியன் பஜார். அதில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் கிடைக்குதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஷாப் உள்ளே போனதுமே கோபால் பல்பொடி தாங்க முன்னாடி நின்றுது. அதுக்கப்புறமா அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் பருப்பு செக்ஷனுங்க. நம்ம ஊரில் கிடைக்கிற உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, சிறுபருப்பு எல்லாமே கிடைக்கும். என்ன ஒன்று, எல்லாமே விலை அதிகமாக இருக்கும், ஆனால் கிடைக்குங்க. இந்த ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இவங்களே நிறைய பிராண்ட் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சில பிராண்டு மட்டும் நம்ம ஊர் டேஸ்ட் இருக்கும், அதை மட்டும்தாங்க நான் வாங்குவேன். அப்பளம்லாம் எல்லா டைப் ஆஃப் அப்பளமும் கிடைக்குங்க. வத்தல் கூட கிடைக்கும், ஆனால் எல்லாமே ரேட் அதிகம், அதனால் கொஞ்சம் பார்த்து தாங்க நானும் வாங்குவேன். அரிசி வகைகளில் பார்த்திங்கன்னா எல்லா அரிசியுமே கிடைக்குங்க. பிளாக் ரைஸு, ஒயிட் ரைஸு, பச்சரிசி, அதுக்கப்புறமா வந்து சில அந்த மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த எல்லா ஐட்டம்ஸுமே கிடைக்குங்க இங்கே. ஸ்நாக்ஸ் ஐட்டமும் நிறைய வச்சுருப்பாங்கங்க, அது வேணும்னா வாங்கிக்கலாம். இந்தியன் ஸ்டோருக்கு முக்கியமாக வர்றது காய்கறி தாங்க. அந்த காய்கறிலாம் இங்கே எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். பழுத்து போன வாழைப்பழம், பழுத்து போன பச்சை மிளகா, முத்தி போன வெண்டைக்காய், தீஞ்சி காஞ்சி போன கத்திரிக்காய், இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு கிடைக்குது. முருங்கைக்காவை பார்த்தீங்கன்னா நொந்து போயிடுவீங்க. அவ்வளோ மோசமாக தான் இங்கே காய்கறிகள் வரும். எதுக்காகன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் இங்கே காய்கறி வருது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ண காய்கறிகள் வரதுனால அந்த ட்ராவல் டைம்லேயே காய்கறிகள் நொந்து போயிடுதுங்க. அதனால் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளே இங்கே நாங்கள் பார்க்க முடியாது. என்றைக்காவது ரேராக தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அப்போ வந்து வாங்கிப்போம். எல்லா காய்கறியுமே எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கல்ல, அதனால் நம்ம ஊரில் கிடைக்கிற ஃப்ரெஷ் காய்கறிங்களே சாப்பிட்டுக்கோங்க. வெளிநாட்டுக்கெலாம் வந்து அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது.